கொடுக்குறேங்க. ஓகே. அனிதா எனக்கு கோஹோஸ்ட். ஹோஸ்ட் யாரோ அவங்க தான் கொடுக்க முடியும் போல. யாரு ஹோஸ்ட்? இல்ல பாகியலட்சுமி நீங்க கோஹோஸ்ட். இப்போ கோஹோஸ்ட் ஆயிட்டீங்க. ஓகே. நன்றி நன்றி பதவி கொடுத்தாச்சு. நன்றி. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய கூட்டம் 97வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்தி கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய கூட்டத்தை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. 93 கூட்டங்களாக வீறுநடை போட்டு கொண்டிருக்கும் நமது சொல்வேந்தர் சபையின் மன்ற உறுப்பினர்களையும் விருந்தினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி அழைக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கூட்டத்திற்கு வாருங்கள், பங்கேற்பு அளியுங்கள், விருந்தினர்களை அழைத்து வாருங்கள். கூட்டத்தை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் பாக்கியலட்சுமி அவர்களே. நன்றி. நன்றி தலைவர் அவர்களே. இன்றைய கூட்டம் 97. மன்னிக்கவும் 97. நன்றி. இன்று எப்பொழுதும் போல கூட்டம் 3 பகுதிகளாக செயல்படும். முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு, பின்பு உடனடி பேச்சு, பின்பு அதற்கான மதிப்பீடுகள் போன்றவை வழங்கப்படும். இன்று யார் யார் எந்தெந்த பொறுப்பை ஏற்றுள்ளார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாலா அவர்கள் இன்றைய இலக்கண விருந்தினரை முதலில் கேட்டுவிடலாம். நன்றி. இன்றைய விருந்தினர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார். உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நீங்கள் பேசுவது கேட்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கங்க. வித்யாலட்சுமி அவர்கள் என்னை அழைத்தார்கள், விருந்தாளியாக அழைத்தார்கள். அவங்களோட காணொலியை நான் அடிக்கடி பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பின்னூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொடுப்பேன். அதனால அவங்க என்னை விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. விருந்தினராக அழைத்தமைக்கு வித்யாலட்சுமி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் அட்லாண்டாவில் இருக்கேங்க. நான் இங்கே 1997 இருந்து அட்லாண்டாவில் இருக்கேங்க. நான் என்னோட சொந்த ஊர் பொள்ளாச்சி. நிறைய தமிழ் ஆர்வலர் மாதிரி எதுவும் பேசுனதில்லை, எழுதுனதில்லை. நம்ம ஆதரவு தருவதில் ரொம்ப எல்லாரும் விருப்பம் இருக்கிறது. அதனால விருந்தாளர் கலந்து கொண்டேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து வாருங்கள். எங்களுடைய மன்றத்தில் கூடிய விரைவில் இணைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய கூட்டத்திற்குள் செல்வோம்.
நன்றிங்க. இன்றைய இன்றைய இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் திரு பாலா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் பாலா, உங்கள் பணியினை சொல்லிவிட்டு இன்றைய வார்த்தையும் கூறுமாறு உங்களை அன்போடு மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நான் எச்சரிக்கிறேன். முதலில் என்னுடைய பணியை விளக்குவதற்கு முன்னால் ஏன் எச்சரிக்கிறேன் என்பதை பின்னால் கூறுகிறேன். இலக்கண ஆசானாக என்னுடைய வேலை இன்றைக்கு ஒரு சொல் தருவேன், அதை அனைவரும் உபயோகிக்க வேண்டும். பிறகு இந்த கூட்டத்தில் பேசுபவர்கள் இலக்கணப்பிழை இல்லாமல் பேசுகிறார்களா அல்லது இலக்கணப்பிழை இருந்தால் எடுத்து சொல்வது, அதை குறித்து வைத்து கொண்டு சொல்வது. இதை செய்வதனால் அடுத்த முறை அந்த இலக்கணப்பிழை நேராமல் நீங்கள் அருமையாக பேசலாம் என்ற காரணத்தினால் அடுத்து உபரிச்சொல் கணக்கீடு, தேவையில்லாத சில சொற்களை திரும்ப திரும்பவோ அல்லது தேவையில்லாத சில சத்தங்களை நாம் எழுப்பி கொண்டிருப்போம். அதை கணக்கிட்டு அதையும் கூறுவோம். பேச்சு ஓட்டத்திற்கு தடையாக இருக்கும் என்பதால் அதை பேச்சாளர்கள் கவனித்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை எடுத்து சொல்கிறோம். அடுத்து ஏன் எச்சரித்தேன் என்றால் இன்றைய சொல்லே எச்சரிக்கை, அதனால்தான் எச்சரித்தேன். எனவே இன்றைய சொல், ஏன் இந்த சொல் என் எண்ணத்தில் வந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று இலக்கண ஆசான் என்று கூறிவிட்டதனால் இந்த சொல் தான் என் எண்ணத்தில் முதலில் வந்த காரணத்தினால் அதே சொல்லை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். நன்றி. நன்றி பாலா அவர்களே. இன்று நாங்கள் உபரி சொல்லுக்காகத்தான் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் எச்சரிக்கையோடு நிறைய பேசுவோம் என்று நம்புகிறோம். அடுத்ததாக திருக்குறள் பவானி அவர்கள் இன்னும் இணையவில்லை. பவானி அவர்கள் வரவில்லை என்று. வேறு யாராவது திருக்குறள்? வித்யா அவர்கள் வாருங்கள். வித்யா, இன்று ஒரு திருக்குறளோடு நம் அவையினை தொடங்குவோம். வாருங்கள். சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் சொல்வது என்றால் திருநெல்வேலி அல்வா சாப்பிடுவது போலத்தான் எனக்கு. கேட்பவர்களுக்கு எப்படியோ தெரியவில்லை. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. இது ஒரு நிலையாமை அதிகாரத்தில் அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். இன்று இருக்கிறோம், நாளை இருப்போமா என்று தெரியாது. அப்படி தெரியாத போதும் கோடி எண்ணங்கள் அல்ல, கோடிக்கும் மேல பல கோடி எண்ணங்கள் மக்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நிலையாமை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை. அதைத்தான் இந்த குறளிலே தாடிக்கார புலவர் திருவள்ளுவர் அழகாக சொல்கின்றார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு நாள் கூட வாழ்வோம், மறுநாள் இருப்போமா என்று தெரியாத போதும் மனிதன் மனதில் கோடிக்கணக்கான தேவையற்ற எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். இதை என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வேண்டும் என்றால், பல நேரங்களில் குழப்பமான எண்ணங்கள் வரும்பொழுது இதை நினைவில் கொண்டால், ஓ இதெல்லாம் தேவையே இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும். அதை பகிர்ந்து கொண்டேன். நன்றி. மெய்நிகர் மேடை பாக்யலட்சுமி அவர்களுக்கு. நன்றி வித்யா அவர்களே. எனக்கு ஒரு திரைப்பட பாடல் தான் நீங்கள் சொன்ன குறளுக்கு ஞாபகம் வருகிறது. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி. அந்த பாடல் இந்த திருக்குறளை ஒப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. மிக அருமையானது ஒரு குறளை நம் அவையில் பகிர்ந்ததற்கு. அடுத்தது நமக்கு தேர்தல் வருகிறது, அதற்கும் இது ஒப்புக்கொள்ளும் என்று நினைக்கிறேன். பதவி ஆசையும் நிறைய இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை உங்கள் பணியினை விளக்க அவைக்கு அழைக்கிறேன். அதற்கு முன்னால் அஜித் அவர்கள் இன்று திட்டமிட்ட பேச்சு 5 முதல் 7 நிமிடங்களாக. அஜித் அவர்களே. அதற்கும் முன்னால் மோகன் அவர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்களா? ஆமா, 5 முதல் 7. மதிப்பீட்டாளர் மோகன் அவர்கள் பேசுகிறீர்களா என்று ஜெயபிரகாஷ் அவர்கள் கேட்டார். அதற்கு பதில் தெரியவில்லை. மோகன் அவர்கள் நான் பேசுகிறேன், ஆனால் 5 முதல் 7 நிமிடங்கள் தானா? கன்னி பேச்சு, அதனால் 3 முதல் 5 கன்னி நிமிடங்கள். பேச்சுக்கு 4 முதல் 6 நிமிடங்கள். அதற்காகத்தான் கேட்டுக்கொண்டேன். மிக்க நன்றி ஜேபி அவர்களே.
அப்படி நேர என்றால் கணக்கீட்டாளராக நான் 3 நிலையில் நேர கணக்கீடு செய்வேன். ஒன்று திட்டமிட்ட பேச்சு. இன்று திட்டமிட்ட பேச்சில் மோகன்ராஜ் அவர்கள், உங்கள் பெயரை தப்பாக சொன்னதற்கு மன்னிக்கவும், மோகன்ராஜ் அவர்கள் கன்னி பேச்சு பேச இருக்கிறார். அவருக்கு 4 முதல் 6 நிமிடங்கள் வழங்கப்படும். 4 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 6 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். அடுத்ததாக பேசும் பேச்சாளர் குறிப்பிட்ட 5 முதல் 7 நிமிடங்களுக்கு பேச இருக்கிறார் அஜித் அவர்கள். அவருக்கு 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். திட்டமிட்ட பேச்சிற்கு இதுதான் இன்றைய கால வரையறை. அடுத்ததாக உடனடி பேச்சிற்கும் நாம் கால வரையறை உண்டு. உடனடி பேச்சில் எனக்கு என்னவென்று யார் வேணாலும் எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேச முடியாது என்பதை எச்சரிக்கை செய்வதற்கே நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. அதாவது 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை பேச வேண்டும். குறைந்தது 1 நிமிடம் பேசினால் மட்டுமே நீங்கள் வாக்குக்கு தகுதி பெறுவீர்கள் என்பதை இங்கு நான் மறுமுறை எச்சரிக்கை செய்கிறேன். அனைவரும் குறிப்பில் கொள்க. இது விருந்தினர்களுக்கும் பொருந்தும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் உடனடி பேச்சிற்கான கால வரையறை. அதே போல் மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் கால வரையறை உண்டு. மதிப்பீட்டாளர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. இன்று வாக்காளராக யார் இருப்பார்கள் என்று தெரியும். ஓகே, மோகன்ராஜ் அவர்கள் பேசுவதால் இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக நான் இருக்கலாமா இல்லது அவரே இருக்கலாமா? முதலில் அவரை யார் பின்னூட்டம் செய்யப்பட போகிறார்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். நான் அஜித் அவர்களுக்கு பின்னூட்டம் கொடுக்கிறேன். மாறன் ஐயா, நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? சரி ஐயா, எவ்வளவு தூரம் எச்சரிக்கையுடன் இருப்பேன் என்று தெரியாது. அவர் பேச்சை கேட்கும் போது எடுத்துக்கொள்கிறேன் பணியினை. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இன்று உடனடி பேச்சு போல உடனடியாக 2வது பேச்சாளர் மதிப்பீட்டாளர் அனைவரையும் முடிவு செய்கிறோம். மிக அருமை. அடுத்ததாக உடனடி பேச்சு நெறியாளராக இன்று வித்யாலட்சுமி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் வித்யா, உங்கள் பணியினை கூறுமாறு அவைக்கு அழைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. உடனடி பேச்சு என்பது ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொள்வேன். அந்த தலைப்பில் பல கேள்விகளை கேட்பேன். மாற்றி மாற்றி வேறு வேறு வினாக்களை கேட்பேன். அதற்கான உங்களுடைய விடைகளை 1 நிமிடத்தில் இருந்து 2 நிமிடத்திற்குள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இன்றைய கருப்பொருள் எதுவாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் சிந்தித்து உங்களுடைய கற்பனை புறவையை தட்டி விட்டுக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட பேச்சு முடிந்ததும் நாம் உடனடி பேச்சில் சந்திப்போம். பேச்சிலே எச்சரிக்கையா இருக்கணுமோ? கற்பனையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கற்பனை எல்லைக்கு அப்பால் விரிந்து செல்லக்கூடாது. எச்சரிக்கையுடன் எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும். மிக்க நன்றி வித்யா அவர்களே. இப்பொழுது பொது மதிப்பீட்டாளராக பாலா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் பாலா, உங்களுடைய பொது மதிப்பீட்டாளருக்கான பணியினை அவைக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கற்றுக்கொண்டே இருந்தால் என்ன கற்றோம் என்று நமக்கு தெரியாது. கற்றது சரியாக கற்கிறோமா என்பதை யாரோ ஒருவர் பின்னூட்டம் கொடுத்தால்தான் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று தெரியும். பொது மதிப்பீடு என்பது இந்த கூட்டத்தை பற்றிய பொது மதிப்பீடு மட்டும் அல்லாமல் பேசியவர்கள், நடந்த கூட்டம், இதையெல்லாம் பற்றி மதிப்பீடு வழங்குவது, மதிப்பீட்டாளர்களை அழைத்து மதிப்பீடு செய்ய வைப்பது, இலக்கண ஆசான், உபரிச்சொல் கணக்கீட்டாளர் இவர்களை எல்லாம் அழைத்து இன்றைய அந்த கணக்கீடை கூறச் சொல்வது. இதுதான் பொது மதிப்பீட்டாளருடைய வேலை. நன்றி. எனக்கு இன்று எச்சரிக்கை என்ற சொல்லை எத்தனை முறை உபயோகப்படுத்தினீர்கள் என்று எழுதுவதற்கு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் அதிகப்படியாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இன்னும் நிகழ்ச்சி தொடங்கவில்லை என்று எச்சரிக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் எச்சரிக்கையுடன் அனைவரின் எச்சரிக்கையும் சரியாக கணக்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிக்க நன்றி. நம் கூட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். தயாரிக்கப்பட்ட பேச்சு.
முதல் பேச்சாளராக திரு அஜித் அவர்கள், உங்கள் தலைப்பையும் பாதையும் நீங்களே சொல்லிக்கொண்டு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஜித் அவர்களை. சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு பாதை தலைமை பண்புகளை மேம்படுத்துதல். 3வது நிலையில் இன்றைய தலைப்பு புத்தகங்கள் உருவாக்கிய தலைவர்கள். இந்த தலைப்பை எடுக்கும்போதே ஒரு எச்சரிக்கையோடு தான் எடுத்தேன். இன்று வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைந்து கொண்டே இருப்பதால் தலைமை பண்புகளும் பிறருடைய அனுபவங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் நாம் பின்னோக்கி செல்கிறோமோ, குழந்தைகள் எல்லாம் வாசிப்பு பழக்கத்தை மறந்து விட்டார்களோ என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த தலைப்பு எடுத்தேன். ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் என்றால் பல புத்தகங்கள் இருந்தால் போதும் என்று சொல்கிறார். உடனே ஒருவர் சொல்கிறார், எப்படி புத்தகங்களால் உலகத்தை மாற்ற முடியும்? நீங்கள் புத்தகங்கள் விற்பதற்காகவே இந்த மாதிரியான வாக்கியங்களை, சொற்களை எல்லாம் சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், அப்போது எதை வைத்து மாற்ற முடியும் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்று. அப்போது அந்த அறிஞர் சொல்கிறார், பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை எப்படி அனுபவப்பட்டவர்களிடம் கற்றுக்கொள்வதே இந்த புத்தகங்கள் வாயிலாக தான். எப்போதுமே எளிமையாக ஒன்று கிடைக்கும்போது நம்மால் அதை உண்மையாக உணர முடியாது. 40-50 வருடங்களுக்கு முன்பாக எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அனுபவப்பட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அந்த அனுபவங்கள் அங்கெல்லாம் புத்தகங்களாக இருக்கும்போது நாம் அந்த புத்தகங்களை உதாசீனப்படுத்துகிறோமோ, வாசிப்பு பழக்கத்தை குறைத்து விட்டோமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அயர்லாந்தில் ஒரு அரசன் ஒரு போரில் தோற்கடிக்கப்பட்டான். அவன் அந்த தோற்கடிக்கப்பட்டதால் அவன் ஊரை விட்டு மறைந்து தலைமறைவாக ஓட வேண்டிய சூழ்நிலை. அப்போது அவன் தளபதியிடம் கேட்கிறான், எனக்கு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் கொடுங்கள், நான் தலைமறைவாக சென்று விடுகிறேன் என்று. அவன் தலைமறைவாக சென்று அந்த புத்தகத்தை ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு எழுத்தாக படித்து அந்த புத்தகத்திலிருந்து அவன் என்ன தெரிந்து கொள்கிறான், நான் என்ன தவறு செய்தோம், எதனால் தோற்றோம் என்று தன்னை பற்றி ஒழுங்காக ஆராய்ந்து ஒரு சில காலங்கள் கழித்து மீண்டும் படைகளை திரட்டி அந்த போர் செய்து அந்த போரில் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவுடன் அவன் சொன்ன முதல் வார்த்தை, இந்த வெற்றி காரணம் என் படைகளோ நானோ அல்ல, ஒரே ஒரு புத்தகம்தான். அந்த புத்தகம்தான் எனக்கு உலகத்தை உணர்த்தியது. நான் என்ன தவறு செய்தேன் என்பதை புரிந்து கொண்டு எப்படி பலவீனங்களையும் பலமாக மாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். அந்த புத்தகத்தின் பெயர் த பிரின்ஸ் என்று மேக்கிவெல்லி எழுதிய பிரின்ஸ் என்ற புத்தகம். அந்த புத்தகம் இன்று தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஹிட்லர் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் ஹிட்லர் 4-5 மணி நேரம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பேசும் திறமை பெற்றவன். அவன் சர்வாதிகாரியாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை தான் சொல்லும் கருத்துக்களை நம்ப வைத்தவன். அவனுடைய கைகளிலும் இந்த புத்தகம் இருந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று 2ஆம் உலகப் போர் முடிந்தது. 2ஆம் உலகப் போரின் போது யூதர்கள் ஜெர்மனியிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அப்போது ஒரு யூதர் ஒருவர் அவருடைய குடும்பத்தோடு ஓடுகிறார். தப்பி ஓட வேண்டும் என்று நிலை வந்தது. அவர் செல்வம், அவருடைய பொருட்கள், வீடு அனைத்தையும் விட்டுவிட்டு வந்து அமெரிக்காவில் புகுகிறார். இங்கே ஒரு 25 ஆண்டுகள் இங்கே உழைத்து அவர் குழந்தைகளை படிக்க வைத்து 25 ஆண்டுகள் ஆனவுடன் அவர் மகனிடம் சொல்கிறார், நான் நம் ஊர் வரை போய் வர வேண்டும் என்று. அவர் கேட்கிறார், நம் ஊர் தான் நம்மளை விரட்டி விட்டதே, அங்கு எதுவுமே இல்லையே, இப்போது நீங்கள் எதற்கு திரும்ப அங்கு போக வேண்டும் என்று. இல்லை, எனக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் விமானம் ஏறி அங்கு போனார். போய் அங்கு ஊரை பார்க்கிறார். ஊர்ல எதுவுமே இல்லை.
அப்போது அங்கு ஒரு நூலகத்தை தேடி அந்த நூலகத்துக்கு போகிறார். அந்த நூலகத்தில் போய் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்கிறார். அவர் அந்த நூலகரிடம் சொல்கிறார், நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் உலகப் போரில் பாதிக்கப்பட்டு என் எல்லாவற்றையும் இழந்தேன். நான் இந்த புத்தகத்தை மட்டும் இந்த நூலகத்திலிருந்து எடுத்து கொண்டு சென்று விட்டேன். இந்த புத்தகத்தை என்னால் திரும்பி கொடுக்க முடியவில்லை, அதை கொடுக்க தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த நூலகர் கேட்கிறார், 25 ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த புத்தகம் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது ஒரு அறிவு. இந்த புத்தகத்தை நான் எடுத்து சென்றதால் இந்த புத்தகத்தை படிக்க முடியாமல் எத்தனை பேர் படிக்க முடியாமல் ஆகியிருப்பார்கள். அவர்கள் இதை கற்று அவர்களுடைய வாழ்வு முன்னேறி இருக்கலாம். அப்படிப்பட்ட தவறை நான் செய்துவிட்டேன். இந்த 25 ஆண்டுகளுக்கு எவ்வளவு அபராதம் உண்டோ அதையும் நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அதையும் கட்டியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஸோ இப்படி புத்தகத்தை பற்றி தெரிந்து புத்தக வாசிப்பை நாம் ஊக்குவிக்க வேண்டும். பல பல ஆண்டுகள் உழைத்து நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டியதை இன்று பல புத்தகங்கள் எப்படி நாம் ஆளுமையாக முடியும், எப்படி ஒரு நல்ல மனிதனாக முடியும் என்ற நிறைய கோணங்களில் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதனால் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கத்தை நாமும் செய்வதோடு நாம் வருங்கால சந்ததியினரையும் அந்த புத்தகத்தை படிக்க வைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு அஜித் அவர்களே. புத்தகத்தை பற்றிய ஒரு சில வாசகங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தலை குனிந்து என்னை படித்தால் உலகில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் என்று புத்தகம் சொல்வது போலெல்லாம் பல வாசகங்கள் நாம் படித்து இருப்போம், கடந்து சென்றிருப்போம். அதை புத்தகத்தின் அவசியத்தை பற்றி மிக அருமையான ஆழமான ஒரு உரையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இங்கே அதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய மதிப்பீடை ஜெயபிரகாஷ் தனியாக வழங்குவார். அதனால் நான் இன்னும் அதற்குள் செல்ல வேண்டாம் என்று அவரும் என்னை எச்சரிப்பார். அப்படியெல்லாம் நான் நிறைய பேசிவிட்டார். அதனால் நாம் அடுத்த பேச்சாளருக்கு செல்வோம். இவருக்கு இங்குதான் கன்னி பேச்சு இது. ஆனால் உண்மையில் இவர் ஒரு பெரிய பேச்சாளர் என்றே வைத்துக் கொள்ளலாம். அதனால் இவரை சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்பதை எச்சரித்து திரு மோகன்ராஜ் அவர்களை கன்னிப்பேச்சு நம்முடைய அவையில் பேசுவதற்கு அழைக்கிறேன். மோகன்ராஜ், உங்களுடைய பாதை, தலைப்பு ஆகியவற்றை நீங்கள் விளக்கிவிட்டு உங்களுடைய பேச்சிற்குள் செல்லலாம். மாண்பு மிகுந்த சொல்வேந்தர் சபைக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று வரை எனக்கு இப்படி ஒரு பாதை இருப்பதாக தெரியாது. ஆங்கிலத்தில் பிரசன்டேஷன் மாஸ்டரி என்று சொன்னார்கள். அதற்கான தமிழ் வார்த்தையை நான் இந்த சொல்வேந்தர் சபையில் கேட்டதில்லை என்பதால் நானே ஒரு தமிழாக்கம் செய்தேன். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதுவும் நல்லதுதான். மேடை பேச்சில் மேன்மைத்துவம் இந்த பாதையில் முதல்நிலை பேச்சாக இன்று எனது கன்னி பேச்சை வழங்கவிருக்கிறேன். அதற்கு முன் ஒரு எச்சரிக்கை. இலக்கண ஆசான் இனிமேல் வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் தேர்வு செய்ய வேண்டும். இது போன்ற வார்த்தைகள் எக்கச்சக்கமாக வந்து விழாமல் இருக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கை மிக அவசியம். இன்றைய பேச்சின் தலைப்பு வட்டத்தை வெட்டியது யார்? இதுவரை எச்சரிக்கையை வார்த்தையாக பயன்படுத்தி பார்த்திருப்பீர்கள். எனது தலைப்பு வாழ்க்கையாக பயன்படுத்துங்கள் என்பதுதான். கான்கிரீட் காடுகளில் வாயு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றவர்களுக்கும் என் வணக்கங்கள். இந்த தலைப்பு என் சிந்தனைகளை பறைசாற்றுவதாக இருந்தாலும் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அவரின் சிந்தனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த வாசகம் உங்கள் செவிகளில் பலமுறை ஒலித்திருக்கும், என் செவிகளிலும் ஒலித்திருக்கிறது. கூர்ந்து கவனித்த போதுதான் புரிந்தது அதனுள் இன்னும் ஒரு பொருள் ஒளிந்திருக்கிறது என்று. நான் குழந்தையாக இருந்தபோது என் தாய்தான் என் உலகம், அவள் மடிதான் என் சொர்க்கம். உங்களில் பலருக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆனாலும் அத்தகைய அன்பை அந்த வாழ்க்கை சூழலில் இன்னும் சிலராலாவது வந்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய சூழலில்
என் குழந்தைகளை அந்த கட்டத்தில் பொருத்தி பார்க்கும்போது அவர்களின் தாய் தந்தை தரும் அன்பை இன்னும் சிலரால் தர முடியுமா என்று யோசித்து பார்த்தேன். தர முடியும் என்றாலும் அதற்கான சாத்திய கூறுகள் குறைந்திருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதற்கான காரணம் என்ன என்ற என் சிந்தனையின் வடிவம்தான் இன்றைய பேச்சு. மனம் போல் வாழ்க்கை என்றபோது மணந்தது வாழ்க்கை. பணம் போல் வாழ்க்கையாக என்றோ திசை மாறி இருக்கிறது. மனிதாபிமானம் மட்டுப்பட்டு இருக்கிறது என்று எனக்கு தட்டுப்பட்டது. தட்டுப்பட்ட சிந்தனையை கொண்டு உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்ப்பார்கள். வளர்ந்தபின் வளர்த்த பெற்றோர்கள் குழந்தையாகி விடுவார்கள். அவர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை எனும் வட்டம். ஆனால் தன் பிள்ளைகளையும் தன்னை வளர்த்த பெற்றோர்களையும் ஒரு சேர பார்த்துக் கொள்ளும் கடைசி தலைமுறையாக நாம் இருக்கக்கூடும் என்பதுதான் என் எச்சரிக்கை. என்னை வளர்த்த பெற்றோர்களை நான் பார்த்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் அடுத்த தலைமுறை இழந்து விடுமோ என்பதே என் பயம். என் குழந்தைகள், நீ என்னை பெற்றிருக்கிறாய், பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று எனக்கு பகவத்கீதையை சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் குழந்தைகளை அவர் பார்த்துக் கொள்வார்கள். என் குழந்தைகளை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வட்டம் வெட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு நேர்கோடாகி கொண்டிருக்கிறது. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கைதான் இதற்கு காரணம். சந்தோஷங்கள் அனைத்தும் தோஷங்களாக உருமாறிக் கொண்டிருக்கிறது. எந்திரவியல் நிபுணர்களாக நாம் மாறிவிட்டோம். தேடி சோறுண்டதும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவம் எய்தி பெரும் ஊற்றுக்கிறையனவின் மாயும் கொடும் ஊற்றுக்கிறையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என சூளுரைத்த பாரதி பிறந்த மண்ணில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னும் அதே கேள்வியோடு தவிக்கிறேன் இத்தரணியிலே. அவன் கேட்டதோ சாதிப்பேன் என்கிற சந்தோஷத்தின் கர்ஜனை, நான் கேட்பதோ சந்திப்பேனா என்கிற சந்தேகத்தின் வேதனை. கால சுழற்சியில் காணாமல் போன கோடான கோடிகளின் மிச்சத்தின் சொச்சமாக நிச்சயம் நாம் இருக்கக்கூடாது. வாயு பரிமாற்றம் செய்தோம் என்று அல்லாமல் வாழ்ந்தோம் என்று இருக்க வேண்டும். திசை மாறி போய்க் கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை கப்பல். தசைச்சாறு பிழிந்தாவது திசை திருப்ப முடியுமா பார்ப்போம். நம்பிக்கையோடு அறைகூர் விடுகிறேன். வாருங்கள், நங்கூரம் விடுவோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு மோகன்ராஜ் அவர்களே. சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் எச்சரித்து சிந்திக்கவும் வைத்து விட்டீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது காலையில் எழுந்தவுடன் பக்கத்தில் இருக்கும் முகங்களை பார்ப்பதில்லை நாம். திரையில் தோன்றும் என்னென்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதைத்தான் மனம் தேடுகிறது. அருகில் இருப்பவர்களை தொலைத்து விடுவோமோ என்ற பயம் எல்லோருக்குள்ளுமே இருக்கிறது. இருக்கும் வரை நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறருக்காக நாம் வாழ்வது போல, பெரிதாக இருப்பது போல காட்டுவதிலேயே நம்முடைய வாழ்க்கை பாதி கழிகிறது. மீதி உங்களுடைய பேச்சின் மதிப்புரையை திரு மாறன் அவர்கள் பல பக்க குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். மிக அருமையான பேச்சு, நன்றி. இப்பொழுது தயாரிக்கப்பட்ட பேச்சு இனிதே நிறைவடைந்தது. இனி அடுத்ததாக திரு வித்யாலட்சுமி அவர்கள் உடனடி பேச்சு நெறியாள்கை செய்ய மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் வித்யா நேர காப்பாளர் மன்னிக்கவும் வெற்றிக்கோ மற்றும் உங்களுடைய வாக்குகள். நன்றி நன்றி, மன்னிக்கவும். இன்றைய பேச்சாளர்களின் நேரத்தை கணக்கிட்ட அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய 2 பேச்சாளர்களுமே எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியமே இன்றி, சிவப்பு அட்டை காட்டுவதற்கு அவசியமே இன்றி மஞ்சள் அட்டையிலேயே தங்களுடைய பேச்சை நிறைவு செய்துள்ளார்கள்.
அஜித் அவர்கள் 6 நிமிடம் 25 நொடிகளும் மோகன்ராஜ் அவர்கள் 5 நிமிடம் 25 நொடிகளும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் அவர்கள் இருவரும் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். மேலும் விருந்தினர் உட்பட அனைவரும் திட்டமிட்ட பேச்சர்கள் நீங்கள் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக திரு அனிதா அவர்களை பொறுப்பேற்றுள்ளதால் உங்களுடைய வாக்கினை யார் சிறந்த பேச்சாளர்கள் என்று கருதுகிறீர்களோ அவர்களுடைய பெயரை தனிச்செய்தியாக திரு அனிதா அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எச்சரித்ததற்கு நன்றி. நான் தவறவிட்டதை எச்சரித்து திசை திருப்பியதற்கு நன்றி. வாருங்கள் வித்யா அவர்களே, இன்றைய உடனடி பேச்சு நெறியாள்கை செய்ய. நன்றி நெறியாளர் பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய கருப்பொருள் நடப்பு வாழ்வை விட எப்பொழுதும் கற்பனை இனிமையானது. அதனால் கவின்மிகு கற்பனை புறவியை தட்டிவிட்டிருப்பீர்கள். அதனால் கவின்மிகு கற்பனை என்ற தலைப்பில் வினாக்கள் தொடுக்கப்படும். நம்முடைய பிடிக்குள் இருப்பது கற்பனைதான். கற்பனைகள் ஆனால் விற்பனைக்கல்ல. ஒரு பாடல் கூட வருமே, கற்பனையோ கை வந்ததோ சொர்க்கத்தில் காணாத சுகமோ சுகம். கற்பனை செய்ய ஆரம்பித்தால் சொர்க்கத்தில் நாம் சென்றது போல் இருக்கும். அப்படி அந்த சொர்க்கத்தில், உங்களுடைய மனமாகிய சொர்க்கத்தில் நுழைய தயாராக இருங்கள். குழந்தைகளை பற்றி மோகன்ராஜ் பேசினார். அது தொடர்பாக ஒரு வினா. குழந்தைகள் பிறந்த உடனேயே ஏதோ ஒரு மாய மந்திரமாக பெற்றோர்கள் மனதில் நினைப்பதை அப்படியே அறியும் திறன் பெற்றுவிட்டால் எப்படி இருக்கும்? கற்பனை சிறகை விரியுங்கள். பாலா அவர்களே, நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் நீங்கள் தான் இந்த வினாவிற்கான விடையை சொல்ல போகிறீர்கள். கேள்வி கேட்டவுடனே எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நினைப்பதெல்லாம் அவர்களுக்கு புரிந்துவிட்டால் என்ன செய்வது? அதை தான் கற்பனையை நினைக்கிறேன் அல்லவா. பல பாடாய்படுத்துவதையெல்லாம் அவர்கள் சொல்லி சொல்லி மனதிற்குள் நினைப்பார்கள். முதல் பாடாய்படுத்துவது, பிறந்த உடனேயே அவன் மிகப்பெரிய வல்லுனராக வேண்டும், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக வேண்டும், மிகப்பெரிய மருத்துவனாக வேண்டும் என்று இப்பொழுதே அவன் சார்பாக கோட்டை கட்டுவதை அவர்கள் நினைத்து, ஏண்டா படுத்துறீங்க, இப்போதாண்டா பிறந்திருக்கிறேன், உலக வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே என்ன போயிட்டு இப்படி ஓட விட்டு நீங்கள் ஏதோ விசில் அடித்து ஓட விடுறதுக்கு நான் தான் கிடச்சனா அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பான் அந்த குழந்தை. அடுத்து ஓடி திரிந்து ஆடி மகிழ்ந்து திரிய வேண்டிய காலத்தில் 4 சுவர்களுக்குள் கொண்டே தள்ளிவிட வேண்டியது. அதற்கு அவர்கள் அப்பொழுதும் நினைப்பான், ஏண்டா நான் படித்து என்னடா பண்ண போகிறேன், என்னுடைய குழந்தை பருவத்தை என்னை அனுபவிக்க விடுங்கள், அனுபவிக்க விடாமல் இப்படி என்னை அலைக்கழிக்கிறீர்களே, இது சரிதானா என்று நினைப்பான். நேரம் குறைந்து வருவதால் இத்துடன் பேச்சு இது ஒரு பெரிய, இதை ஒரு தனி பேச்சாகவே நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அருமையான தலைப்பு, நன்றி. இப்போதைக்கு அந்த குழந்தையின் 2 கற்பனைகளை கூறியதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. நன்றி பாலா. இது உங்களுடைய பேச்சை பார்த்தால் பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. குழந்தைகளின் எண்ணங்களை சொல்கிறேன் என்று பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தீர்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அடுத்தது, இல்லத் தலைவிகளுக்கு, மனையக தலைவிகளுக்கு அன்றாட வேலைகளை எல்லாம் செய்ய 2 கைகள் போதவே போதாது. திருசூலம் படத்தில் ஒரு பாட்டு வரும், அதை கற்பனையில் விரித்துக் கொள்ளுங்கள். திடீரென 2 கைகள் நான்கானால் நீங்கள் எல்லாம் எதையெல்லாம் சிறப்பாக செய்வீர்கள்? பாக்யலட்சுமி. நினைத்தேன் இது எனக்குத்தான் வரும் என்று. அதாவது 2 கைகள் 4 ஆனால் 4 வேலைகள் 8 ஆகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் 2 கைகள் இருக்கும் பொழுதே இவ்வளவு வேலை செய்கிறீர்களே, 4 கைகள் உங்களுக்கு எதற்கு இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். இது இப்பொழுதெல்லாம் வர வர நம்முடைய வீடும் இந்த நிறுவனங்கள் போல ஆகிவிட்டது. பெரும் முதலீடு செய்த நிறுவனங்கள் போல, அதாவது கார்ப்பரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல
இவ ஒரு வேலை செய்தால், ஓ, இந்த வேலையை இவள் நேர்த்தியாக செய்கிறாள், இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். ஆனால் பாராட்ட மட்டும் செய்யவே மாட்டார்கள். ஏனென்றால் பாராட்டினால் நாம் நன்றாக வேலை செய்கிறோம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வது போல. அதனால் நிறைய எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் 2 கைகள் இருப்பதே நன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. 2 கைகள் 4 ஆனால் 4 வேலைகள் 40ஆக கூட மாறும். குறையாது, அதிகமாகத்தான் மாறும். ஏனென்றால் இப்பொழுது நாம் இயந்திர மயமான வாழ்விற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். மோகன்ராஜ் அவர்கள் பேசுவது போல, எனக்கு 4 கைகள் இருந்தால் நான் 4 புத்தகங்களை கையில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கண்கள் 2 தானே இருக்கிறது படிப்பதற்கு. அதேதான், நமக்கு 4 கைகள் இருந்தாலும் நம்முடைய வேலை நம்முடைய அளவீடும் அதேதான் இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. கேள்விக்கு மிக்க நன்றி. நன்றி பாக்யலட்சுமி. ஒரு புது கவிதை தான் எங்கேயோ படித்ததுதான் நினைவுக்கு வருகிறது. கோடி கைகள் கொண்ட நங்கை வேடிக்கை பொருள் அல்ல. கோடி கைகள் கொண்ட நங்கை வேடிக்கை பொருள் அல்ல என்பதுதான். உங்களுடைய அனுபவத்திலிருந்து சிறந்த கருத்தை எடுத்து கூறினீர்கள். அடுத்தது, ஒரு தனித்தீவில் உங்களுடன் சேர்ந்து 10 பேர் ஏதோ உல்லாச கப்பலில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அது விபத்தாகி எப்படியோ நீங்கள் தனித்து ஒரு 10 பேருடன் சேர்ந்து எதிர்பாராமல் ஒரு தீவில் ஒதுங்கி விடுகின்றீர்கள். உதவி வரும் வரை நீங்கள் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். எப்படியோ அந்த 10 பேரையும் ஒருங்கிணைத்து சேர்த்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெயபிரகாஷ். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. 10 பேர்களுடன் சேர்ந்து ஒரு தீவில் மாட்டிக்கொண்டேன். உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. 10 பேர்களும் யாரென்றும் தெரியாது. 10 பேர்களை ஒருங்கிணைத்து வாழ வேண்டும். உதவி வரும் வரை. உதவி வருமா என்று கூட நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் 10 பேரை ஒருங்கிணைக்க வேண்டும். எப்படி ஒருங்கிணைப்பது? முதலில் அவர்களுக்கு ஆசையை தூண்ட வேண்டும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்தில் கூட வரும், ஒருத்தனுக்கு திரைப்படத்தை வசனத்தை மறந்து விட்டேன், ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கும் போது 10 பேரோட தோ வந்துடும் படகு வந்துக்கிட்டே இருக்கு, கப்பல் வந்துக்கிட்டே இருக்கு என்று ஆசையை தூண்ட வேண்டும். எங்கேயாவது சென்று சாப்பாட்டிற்கு உணவு கொண்டு வா, எங்கேயாவது மரங்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், அது மாமிசம் இருக்கும், அடித்து கொண்டு வா, உடனே கப்பல் வந்துவிடும் என்று அவர்களை தூண்ட வேண்டும். அப்படி ஒருத்தரையாக தூண்டி சாப்பாடு வந்தவுடன் முதலில் நாம் சாப்பிட்டு விட்டு நாம் உயிர் வாழ வேண்டுமல்லவா? ஏனென்றால் அப்பொழுதுதான் அனைவரும் மற்றவர்களை ஒருங்கிணைக்க முடியும் அல்லவா? அதனால் நாம் முதலில் சாப்பிட்டு விட்டு மீதி இருப்பதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நான் ஒருங்கிணைக்க முயற்சி செய்வேன் என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தாங்கள் பேசியவுடன் ஒரு எச்சரிக்கையாகவே இருந்தது. நம்முடைய பண்பாடு என்ன, விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு முதலில் கொடுத்துவிட்டு நாம் உண்போம். நீங்கள் உணவு கிடைத்தவுடன் நீங்கள் முதலில் சாப்பிட்டு விட்டு 10 பேருக்கு கொடுப்பீர்கள். இந்த சூத்திரம் நன்றாக இருக்கிறது. அந்த காலத்து புலவர்கள் எழுதியதெல்லாம் மாற்றி எழுத முனைந்து விட்டீர்கள். அடுத்து, ஒரு கனவு நாடு. அங்கே பணம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்களுக்கு அந்த புழக்கமே இல்லை. நீங்கள் பணம் சம்பாதிக்கவோ தேவையே இல்லை. அவர்களுக்குத்தான் பணம், காசு, துட்டு, மணி இதெல்லாம் தெரியவே தெரியாதே. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? இந்த ஓட்டம் ஓட வேண்டி இருக்காதே. அனிதா. சொல்வேந்தரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கையில முறை இந்த கேள்வி என்ன கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது கேட்டிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். எச்சரிக்கையுடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு இடம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு சிறந்த சொர்க்கம் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா பணங்கிற ஒண்ணுதான் இங்க இருக்கிற அனைத்து வேறுபாடுகளுக்கும் காரணம். இப்ப எனக்கு நேரத்துக்கு உணவு கிடைச்சிரும், நிம்மதியா பத்திரமா தூங்கலாம் அப்படின்னா, அந்த இடத்துல ஊர்ல இருக்க எல்லா புத்தகத்தையும் வாங்கி சந்தோஷமா தூக்கம், சாப்பாடு எதுவும் இல்லாம கிடைச்ச நேரம்லாம் வாசிக்கக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே நான் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காசுங்கிறது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு கிடைச்சிரும், தூங்குறதுக்கு தூங்கிக்கலாம். அப்படின்னா நம்மளுடைய சுற்றத்தார் எல்லாரோடையும் நம்மளுடைய அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கல்வி இலவசமா இருக்கும், மருத்துவமனை இலவசமா இருக்கும், எல்லாமே இலவசமா நல்லா நமக்கு தேவையானது கிடைக்கும் போது
நண்பர்களோட சந்தோஷமா, உறவினர்களோட உல்லாசமா, அதற்கப்புறமா வந்து புத்தக புழுவா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கைக்கு மிக 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 அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பணங்கிற ஒண்ணுதான் எல்லா வேற்றுமையும் கொண்டு வருது. நீங்க அதற்காக பண்டமாற்று முறை இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் இங்க அடிபட்டு போயிடும். அப்ப இந்த வேறுபாடே இல்லாமல் எனக்கு, உனக்கென்று உனக்குன்னு இல்லாம பொது உடைமையா இருக்குது அப்படின்னா சத்தியமா அது நடக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை யாருடைய உந்து சக்தியும் இல்லாம அவங்கவுங்களுக்கு தோன்றதை செய்யலாம் நான் நினைக்கிறேன். அதுதான் ஆகப்பெரிய செயலா இருக்கும். நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். முந்தானேத்து தான் என்னுடைய குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னும் போது நான் சொன்னேன், நீ என்ன வேணா பண்ணு, ஆனா வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை கத்துக்கோ. அது இருந்துருச்சுன்னா உன்னுடைய விருப்பப்படுற எந்த விஷயத்தையும் செஞ்சிடலாம். ஏன்னா இருப்பிடம், உணவு, உடை, அதற்கப்புறம் ஒரு மதிக்கத்தக்க, அதெல்லாம் மதிக்கணும் ஆடம்பர வாழ்க்கை சொல்ல, மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு அடிப்படை பணம் இருந்துருச்சுன்னா எதை வேணாலும் செய்ய முடியும். அப்ப அங்க பணங்கிற ஒன்னே அங்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாமே எல்லாருக்குங்கிறது தானே இருக்கும். ரொம்ப நான் ஒருவேளை கேள்வியை சரியா புரிஞ்சிருந்தேன்னா நான் அங்க நிறைய வாசிப்பேன். அதுதான் எனக்கான இது. நன்றி. சுகமான கற்பனை தான் எல்லோருக்குமே. ஏனென்றால் ஓரிடந்தனிலே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசினும் உருவமான பொருளே, அதை தேடிதான் எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது தேவையே இல்லை என்றால் அந்த கற்பனை சுகமாகத்தான் இருக்கும். சிறப்பு அனிதா. அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாட்டிற்கு அரசராகவோ தலைவராகவோ ஆகின்றீர்கள். நீங்கள் படித்த வரலாற்று கதைகளை எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். எந்த வரலாற்று நாயகன் அல்லது நாயகியாக ஆவீர்கள்? மாறன். சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். எந்த அவைக்கு, எந்த வரலாற்று சிறப்புமிக்க அவைக்கு நான் அரசனாக விரும்புவேன்? நான் படித்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே எனக்கு பிடித்த சில வரலாற்று நாயகர்கள் சாதனை படைத்து விட்டார்கள். ஏற்கனவே சாதனை படைத்த நாடுகள் நம் அனைவருக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட நாடுக்கு எப்படி நாம் மறுபடியும் நாயகனாக முடியும்? ஏனென்றால் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் சாதிப்பதற்கு வாய்ப்பே இருக்காதே. நான் வளர்ந்த நாடுக்கு தலைவனாக விரும்புவதை விட வளர்ந்து கொண்டிருக்கின்ற சிறிய கிராமத்தில் ஒரு தலைவராக இருக்க விரும்புகிறேன். வளர்ச்சி அடைந்த இடத்தில் நம்மளுடைய உழைப்புக்கு அவசியமே இல்லாமல் போகிறது. நம்மளுடைய கருத்துக்கும் ஒரு அவசியம் இல்லாமல் போகிறது. எதையுமே யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்கு தலைவராக வேண்டுமா என்ற கேள்வியை எச்சரிக்கையுடன் நானே எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இருக்கும் பொழுது கற்பனையில் ஒரு இடத்திற்கு தலைவராக என்னை ஆக்க முயற்சிக்கும் பொழுது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஏற்கனவே சாதித்த நகரத்திற்கோ சாதித்த நாட்டிற்கோ என்னை அனுப்பாதீர்கள். சாதித்த நாட்டில் சில பேர் என்ன அளவுக்கு அந்த நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அந்த மாதிரி கேள்விகள் எழும்பொழுது சாதிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். நன்றி. மிகவும் சிறப்பு மாறன். தங்களுடைய பேச்சை கேட்டவுடன் ஔவையின் பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அந்த நாட்டில் இருக்கும் மக்களை பொறுத்துதான் அந்த நிலத்திற்கே பெருமை என்ற கருத்தை நீங்கள் தங்களுடைய பேச்சில் கொண்டு வந்தீர்கள். நன்றி. கோபாலகிருஷ்ணன், நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களா? ஒரு நிமிடம். ஒலி அளவு அதிகப்படுத்திக்கோ. அடுத்த முறை பார்க்கலாங்க வித்யா. இந்த முறை வேண்டாம். சரி, இந்த தடவை விருந்தினரா பார்வையாளரா மட்டும் இருக்கீங்களா? நன்றிங்க. ஆமாங்க. அந்த இவரு அந்த ஆசை காட்டணும்னு சொன்னாங்க இல்லையா, இவரு தனித்தீவு பத்தி. அந்த படம் பேர் வந்து சதுரங்க வேட்டை. சரி, சதுரங்க வேட்டையில வந்து அந்த ஆசையை தூண்டணும் அப்படின்னு அந்த மாதிரி. அந்த சரிங்க, அடுத்த முறை நீங்க கலந்துக்கோங்க. நன்றிங்க வித்யா.
அடுத்த வினா, அம்புலிமாமா கதைகளில் எல்லாம் வருவது போல் ஒரு மந்திரக்கோல் உங்களுடைய கையில் கிடைத்து விடுகிறது. முதலில் உங்கள் வீட்டில் எதை மாற்றுவீர்கள்? அல்லது அடுத்தது வீட்டில் மாற்றிவிட்டு நாட்டில் எதை மாற்றுவீர்கள்? மாற்ற தயாராக இருக்கின்றார் அஜித். அஜித் வாருங்கள். ஒலி ஒலி ஒலி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. வீட்டில் எதை மாற்றுவேன் என்றால், இப்போது என் குழந்தை 9வது நிலை படிக்கிறாள். நாம் எதெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு எதிர்விதமாக தான் அவள் யோசிக்கிறாள் சில நேரங்களில். அதை யோசிக்கும் போது இந்த மந்திரக்கோள் கிடைத்தால், ஒன்று நான் அவளை போல் யோசிக்க வேண்டும், அல்லது அவள் நான் யோசிப்பதை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. அது சில நேரங்களில் நாம் நம் வாழ்க்கை, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை யோசித்து நம்ம இப்படித்தானே இருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளை எப்பவுமே ஒரு அழுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த வயசுல இப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த இதை கண்டிப்பா நாமளும் மாத்திக்கணும், அவங்களும் மாத்திக்கணும். அந்த சமநிலை அடையணும்னா அந்த மந்திரக்கோள் தேவைப்படுது, வேற வழி இல்லை. வெளியே நாட்டில் என்ன மாற்றணும்னா, அது இப்போ நடக்கிற இந்த போரெல்லாம் பார்க்கும்போது அந்த அமைதி நிலைமை கொண்டு வர்றது, அந்த ஒரு இதை மாற்றணும் அப்படின்னு, அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கிறத கொஞ்சம் அந்த மனநிலையை மக்களிடம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்படி நாட்டில் மாற்றம் ஏற்படுத்தணும்னா அது விட்டுடுங்க. நன்றி. சிறப்பு. இன்று அனைத்து வீடுகளிலும் உள்ள பிரச்சனை 13 வயதினர் உடையவர்களுக்கு அந்த குழந்தைகளை புரிந்து கொள்வது கடினம், புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது, அவர்களுடைய மன ஓட்டத்திற்கு நம்முடைய அலை நீளத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது அனைத்து வீடுகளிலும் உள்ள பிரச்சனை தான். சிறப்பாக உங்களுடைய கருத்தை சொன்னீர்கள். அடுத்து, கற்பனையில் நீங்கள் சந்திக்க விரும்பும் ஆளுமை யாராவது இருக்கின்றார்களா? அவர் உயிருடன் இப்போது இல்லை என்றாலும் உங்களுடைய மனதை கவர்ந்திருப்பார். நீங்கள் படிக்கும் காலத்திலோ சிறு வயதிலோ அவரை சந்திக்க நீங்கள் விரும்பி இருக்கலாம், முடியாமல் போயிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் கற்பனையில் அவரை சந்திக்கலாம். இரட்டை வேடம் போன்ற ஆதவ், அபி, மோகன்ராஜ் அவர்கள் பேசவும். எச்சரிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டிய வித்யாலட்சுமி அவர்களுக்கு நன்றி. இத்தனை நேரம் ஆதவ், அபி, மோகன்ராஜாகவே இருந்திருக்கிறேன். ஆனால் ஆதவ், அபி, மோகன்ராஜாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் கொடுமை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிகப்பெரிய ஆளுமை எவரையாவது சந்திக்க வேண்டும் என்றால் எவரை சந்திக்க விரும்புவேன்? பாரதியாரை சந்திக்க விரும்புவேன். பாரதியார் என்கிற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். ஆனால் அவரது வாழ்க்கையை துண்டு துண்டாக சுவாரஸ்யங்கள் நிறைந்த துண்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு கோர்வையாக ஒரு காணொலி போன்ற வாழ்க்கையை நம் முன் அவர் வாழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைப்பதற்கே மெய்மறந்து போகும் ஒரு நிலைமையை உண்டு செய்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் காலத்திற்கு முன்னாலோ காலத்திற்கு பின்னாலோ ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பார்ப்பது மிக கடினம். கற்பனைகள் கனவுகள் போன்றது. அவை உங்கள் அனுபவங்கள் சார்ந்தது. அது சுயம் சார்ந்த விஷயம். நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் கற்பனை செய்யவே முடியாது. ஆதலால் என் சிந்தனையில் ஒரு பாரதியை நான் எழுப்பியிருக்கிறேன். அது சரியா என்று சரிபார்த்துக் கொள்ள அவரோடு ஒரு நாள் சில பிரபலங்களோடு வாழ்வார்கள். அதுபோல ஒரு நாள் பாரதியோடு வாழ முடியுமா என்பது என் கனவு. அப்படி வாழ முடியுமா என்பது என் ஆசை. அத்தகைய சூழலில் ஏழ்மை தன்னை வாட்டி எடுக்கும் சூழலிலும் முனிவர்கள் போல, இமாலயம் செல்லாத ஒரு முனிவன் போல தான் நினைத்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற வெறியோடு வாழ்க்கையை நடத்தி இருப்பது எனக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனின் வைராக்கியத்தால் இதை சாதிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். அதை நேரடியாக பார்த்தால் நாம் அதிலிருந்து சில செய்கைகளை ஒத்தி எடுக்க முடியுமா நம் வாழ்க்கைக்கு என்கிற அபாவால் தான் பாரதியை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவனது வார்த்தையிலேயே வாழ்க்கை பிரதிபலித்திருக்கிறதே. வாழ்க்கையை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில்
எப்படியெல்லாம் இருந்திருக்குமோ அதை நினைத்தால் பயமாகத்தான் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு மோகன்ராஜ் அவர்களே. பாரதியை சந்திக்க யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது? இத்தினூண்டு நெல்மணியை கிடைத்ததும் அதை சிட்டுக்குருவிகளுக்கு கொடுத்துவிட்டு தனக்கு ஒன்றுமில்லை என்றாலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா என்று பாடினவனாயிற்றே. அனைவருக்குமே பாரதியை சந்திக்க விருப்பம் இருக்கும். ஆனால் பாடல்களின் மூலம் அவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு மனதில் உள்ளத்தில் அனைவரும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எத்தனை எச்சரிக்கை செய்தும் நீங்கள் அனைவரும் கற்பனை சிறகை விரித்து சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்தீர்கள். தலைப்பையும் மற்றவர்களுடைய அனைத்து பேச்சுக்களையும் வினாக்களையும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய உடனடி பேச்சு பேசிய பேச்சாளர்களில் மிக சிறந்த பேச்சாக கருதும் பேச்சாளரின் பெயரை அனிதா அவர்களுக்கு தனி செய்தியாக அனுப்பவும் விருந்தினர் கூட அனுப்பலாம். மெய்நிகர் மேடையை நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி வித்யா அவர்களே. உங்களுடைய சிறப்பான சிந்தனையை தூண்டும் கேள்வி கற்பனையை விரித்தாலும் நிகழ்காலத்திற்கு வேண்டிய கேள்விகளாகவே இருந்தது. மிக அருமையான கேள்விகள், மிக அருமையான பதில்கள். அனைவருமே மிக சிறப்பாக பதிலை தந்தார்கள். இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஆவல் எல்லோருக்குமே இருக்கும். பார்ப்போம் யார் சிறந்த பேச்சாளராக நிறைய மனதை கவர்ந்தது என்று. அடுத்ததாக இப்பொழுது நான் நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை நேரத்தின் கணக்கை அவைக்கு அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உடனடி பேச்சில் பேச்சாளர்கள் அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். பாலா அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகளும், பாகியலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 24 நொடிகளும், ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 28 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 20 நொடிகளும், மாறன் அவர்கள் 1 நிமிடம் 40 நொடிகளும், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும் பேசினார்கள். அனைவருமே குறிப்பிட்ட காலவரையாக 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்களுக்குள் பேசியதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அனிதா அவர்களே. உங்களுடைய வாக்கினை அனிதா அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இப்பொழுது மதிப்பீட்டிற்கான பகுதி. பொது மதிப்பீட்டாளர் பாலா அவர்களிடம் நாம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மதிப்பீடு தேவை, முன்னேற்றத்திற்கு மிக மிக தேவை. எச்சரிக்கையுடன் நாம் இருக்கிறோமா? எச்சரிக்கை என்ற சொல்லை நானும் உபயோகப்படுத்தியிருக்கிறேன் என்பதை எப்படித்தான் நான் பதிவு செய்வது? ஆனால் எச்சரிக்கையுடன் நாம் இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இது உதவும். முதலில் மதிப்பீட்டாளர்களை அழைத்து விடுவோம். அஜித் அவர்கள் பேசிய பேச்சிற்கு மதிப்பீடு செய்வதற்கு ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. மதிப்பீட்டாளர்களுக்கு நேரம் 2 to 3 நிமிடங்கள் இல்லையா? வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. அஜித் சிங் குமரேசன் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல் புத்தகங்கள் உருவாக்கிய தலைவர்கள் என்ற தலைப்பில் பேசினார். அதை மதிப்பீடு செய்ய விழைகிறேன். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மறைந்து விட்டது இந்த காலத்தில் என்று கூறினார். அது மிகவும் உண்மை. 60 முதல் 80-90% புத்தகம் படிப்பது என்பதே யாரும் விருப்பப்படுவதில்லை. நூலகத்திற்கு சென்றால் கூட மிகவும் சில மக்களே இருக்கிறார்கள். அதுதான் தற்போதைய சூழ்நிலை. அதற்கு காரணம் இணையம் என்று கூட சொல்லிவிட முடியாது. இணையத்திலும் புத்தகங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் துணுக்குகள் சென்று விட்டார்கள். அதனால் புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது என்றே கூற வேண்டும். பகத்சிங்கிற்கு தூக்கு காலையில் 10 மணியில். 8 மணிக்கு சிறைச்சாலை காவலர்களை அழைத்து இந்த புத்தகத்தை கொண்டு வா, நான் படிக்க வேண்டும் என்று கூறினார். ஐயா, உங்களுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் தூக்கு. இருந்தால் என்ன, நான் சாகும் வரை புத்தகம் படிக்க விரும்புகிறேன்.
என்று பகத்சிங் கூறினாலும். ஏனென்றால் புத்தகங்கள் ஈர்க்கும் சிந்தனைகள், அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் அறிவு, புத்தகங்களின் மீது அவனுக்கு இருந்த மாறாத காதல், புத்தகங்கள் சிந்தனையை உருவாக்கும், சிந்தனையை மேம்படுத்தும், அறிவு மீதான அவனுடைய நம்பிக்கை. அதனால் புத்தகங்களை சாகும்படி படுத்திக் கொண்டிருந்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை போல புத்தகங்களை படித்தவர்களை பற்றியும் அவர்களுடைய சிந்தனைகளையும் அந்த ஒரு சில விடயங்களை மிக அழகாக கூறினார். ஹிட்லருக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கும் என்பது அஜித் சிங் கூறிதான் எனக்கு தெரியும். மற்றும் 2ஆம் உலகப் போரில் ஒருவர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று அதை மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து அபராதம் செலுத்தினார் என்று கூறினார். மிக அருமை. எடுத்துக்கொண்ட தலைப்பில் மிக அழகாக பேசினார். தெளிவாக பேசுவார் எப்பொழுதும் அஜித். அதில் சிறந்து மேம்பட்டு இருக்கின்றார். அவையோர்களுடைய விழிப்புணர்வு, பேச்சின் தரம், விழித்தொடர்பு அனைத்தும் மிக அருமை. கொஞ்சம் நகைச்சுவை இருந்திருக்கலாம், அது மட்டும்தான் குறை என்று கூற வேண்டும். மற்றபடி பேச்சு மிக அருமை. நன்றி அஜித் அவர்கள், அனைவரையும் உங்களை கூர்ந்து கவனிக்க வைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. அடுத்து மோகன்ராஜ் அவர்கள் பேசிய கன்னி பேச்சை பின்னூட்டம் செய்வதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு மாறன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. மிகவும் எச்சரிக்கையுடன் ஆரம்பித்ததால் சத்தமாக பேச இயலவில்லை ஆரம்பிக்கும் பொழுது. நன்றி பாலா அவர்களே. மோகன்ராஜ் அவர்களுடைய பேச்சு கன்னி பேச்சு என்று அறிமுகப்படுத்தினார்கள், மிகவும் எச்சரிக்கையோடு. ஆனால் அது எனக்கு காலங்காலமாக பேசி வரும் ஒருவருடைய பேச்சாக தோன்றுகிறது. இது நிச்சயம் கன்னி பேச்சு அல்ல. தலைப்பே ஒரு கட்டளையாக ஆரம்பித்து வெட்டி எறிக என்று ஆரம்பித்து முன்னுரையை மிக அருமையாக வழங்கி தாயன்பு மற்றவர் தர முடியுமா என்ற கேள்வியோடு ஆரம்பித்து பேச்சின் உள்ளடக்கம் அனைத்திலும் கேள்விகள் பலவற்றை அடுக்கடுக்காக எடுத்து வைத்து அழகாக அவருடைய வாதத்தை எடுத்து வைத்தார். நம் அனைவரையும் ஒன்றாக ஒரே தோணியில் சிந்திக்க வைக்க வேண்டிய அளவுக்கு கேள்விகள் பலவற்றை எழுப்பினார். அவருடைய பேச்சில் மிக அருமையான ஒரு கருத்தை தெளிவாக கேள்விகள் சிலவற்றை வழங்கிவிட்டு அதை எடுத்து வைத்தார். நமது தலைமுறை நம் பெற்றோர்களையும் நம் பிள்ளைகளையும் தாங்கும் தலைமுறையாக இருக்கிறது. இதுவே அப்படிப்பட்ட கடைசி தலைமுறையாக ஆகிவிடுமா என்று அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியை தற்பொழுது நடப்பில் இருக்கும் நிலைமையை தெளிவாக எடுத்து கூறிய அளவுக்கு தனது பேச்சை ஆணித்தரமாக மிக அழகாக வழங்கினார். கேள்விகள் பல கேட்கும் பொழுது சில நல்ல சிந்திக்கக்கூடிய கருத்தையும் எடுத்து வைத்தார். வட்டம் வெட்டப்பட்டு நேர்கோடாக வருகிறது. மிகவும் அருமையான வார்த்தை. பாரதியின் பாடலை கொண்டு பாரிலே நடக்கும் தலைமுறையாக இருக்கும் சில பழக்க வழக்கங்கள் எப்படி மாறி வருகிறது என்பதை தன் இனிய தமிழில் மிக அழகாக எடுத்து வைத்தார். முடிவுரையிலும் ஒரு நம்பிக்கையுடன் முடித்தார். என்னை பொறுத்தவரை இது கன்னி பேச்சல்ல, இது மதிப்பீட்டாளரின் கன்னி மதிப்பீடு என்றுதான் கூற விரும்புகிறேன். ஒரே ஒரு குறை, முடிவுரை கேட்கும் பொழுது சட்டென முடிந்து விட்டது போல் தெரிந்தது. அது ஒன்றுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை தவிர மிக அழகான பேச்சு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய பின்னூட்டமும் கன்னி பின்னூட்டம் போல் இல்லை. மிக தேர்ந்த ஒரு மதிப்பீட்டாளராகத்தான் நான் உணர்கிறேன். அவர் பேசியதிலிருந்து அவருக்கு பின்னூட்டம் கொடுத்தது மிக அருமையாக நினைக்கிறேன். சில குறிப்புகளை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பின்னூட்டம் சொல்வதற்கு முன் நான் சொல்லிவிட்டால்
நன்றாக இருக்காது என்பதை சொல்லவில்லை. புத்தகங்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பதனால் என்ன நன்மை என்பதை நான் எங்கோ படித்து ஒரு நினைவு, அல்லது யாரோ பேசி கேட்ட ஒரு நினைவு. நாம் பள்ளியில் அல்லது கல்லூரிகளில் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை ஆசிரியர்கள் இருப்பார்கள்? ஒரு 25லிருந்து ஒரு 40 ஆசிரியர்கள் அதிகபட்சம். ஆனால் புத்தகங்களை படிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த ஆசிரியர்கள் ஒரு நாட்டவரை சேர்ந்தவராக இருக்க மாட்டார், பல நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார். அந்த ஆசிரியர்கள் நம் கூடவே இருப்பார்கள். எப்பொழுது நீங்கள் புத்தகத்தை பிரிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதான் புத்தகத்தை பற்றி நான் படித்தது. நேர்கோடாக ஆகிவிட்டது என்று மோகன்ராஜ் சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது. சலிப்பு என்பது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொடுமையாக மாறிவிட்டது. எல்லாம் கிடைத்து விட்டால் மனிதனுக்கு சலிப்பு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். முன்னோர்களெல்லாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இல்லாத சலிப்பு, நம் தாத்தா பாட்டிகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாத போது அவர்களுக்கு இல்லாத சலிப்பு, எல்லாம் இருக்கும் நமக்கு வருவதுதான் மிகவும் ஆச்சரியமாக ஒன்றாக இருக்கிறது. அருமை. உங்களுடைய தலைப்பு மோகன்ராஜ், வட்டத்தை வெட்டி எரியார் ஆர் எரிகிறார். என்ன உங்களுடைய தலைப்பு? என்ன? வட்டத்தை வெட்டியது யார்? எரியார். வெட்டியது யார்? வெட்டியது யார். நன்றி. வித்தியாசமான தலைப்பு. அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். மதிப்பீடு முடிந்துவிட்டது. இப்பொழுது நானே பேசுவது போல் இருக்கிறதே, அதனால் வேறு யாரையாவது கூப்பிடலாமா? வேணாம், நானே பேசிவிடுகிறேன். இலக்கண ஆசானையும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரையும் நேரம். நன்றி அனிதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். மதிப்பீடு செய்தவர்களுக்கான கால வரையறையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. 2 மதிப்பீட்டாளர்களுமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். ஜெயபிரகாஷ் அவர்கள் 2 நிமிடம் 41 நொடிகளும், மாறன் அவர்கள் 2 நிமிடம் 51 நொடிகளும் பேசினார்கள். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியதால். இந்த இருவரில் சிறந்த மதிப்பீட்டாளராக கருதும் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமை. சில சமயங்கள் நேரம் தவறி நேர கணக்கீட்டாளரை அழைத்து விடுகிறோம். அவரும் கையசைத்து என்னையும் அழையுங்கள், நான் இங்குதான் இருக்கிறேன் என்று நமக்கு ஒரு சமிங்கை காட்டுகிறார். நன்றி. எச்சரிக்கை செய்தார் என்றும் சொல்லலாம். கடைசி நேரத்தில் ஒரு எச்சரிக்கையை போட்டு தன் கணக்கில் ஒன்றை கூட்டிக் கொண்டிருக்கிறார் வித்யாலட்சுமி அவர்கள். இலக்கண ஆசானாக என்னுடைய வேலை, தொடர்ந்து நானே பேசிவிடுகிறேன் தொடர்ச்சியாக. இலக்கண ஆசான் இன்று ஆங்கில சொற்கள் அதிகமாக உபயோகப்படுத்தவில்லை. மிகவும் ஆச்சரியம். அனைவரும் எச்சரிக்கையாக பேசினார்கள், ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது. ஆனால் மோகன்ராஜ் அவர்கள் நடுவில் ஒரு ஆங்கில சொல்லை உபயோகப்படுத்தினார். நான் குறித்து கொள்ள மறந்துவிட்டேன் அது என்ன சொல் என்று இல்லை. ஆனால் ஒரு சொல் உபயோகப்படுத்தினார். நானும் விசில் என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தினேன். மற்றபடி ஆங்கில சொற்கள் எவரும் உபயோகித்தது போல் எனக்கு தெரியவில்லை. உபரி சொல்லை முடித்து விடுகிறேன். உபரிச்சொல் பாக்கியலட்சுமி அவர்கள் என்பதை 8 முறை கிட்ட உபயோகப்படுத்தினார். அஜித் அவர்கள் என்பதை கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேலும், வந்து என்பதை தேவையில்லாத இடத்தில் 2 முறையும், அந்த என்ற சொல்லை தேவையில்லாத இடத்தில் 1 முறையும், ஆகியிருப்பார்கள் என்பதை தேவையில்லாத இடத்தில் 1 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார். மற்றபடி அவர் பேசும் பொழுது இது பின்னூட்டம் கூறியவர்கள் கூற வேண்டும், ஆனால் இது அனைவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதால் நான் கூறுகிறேன். சொற்களை பிரித்து 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 பேசுகிறார் குழந்தை அலை. அதுபோல் பேசுவதை தவிர்த்தால் ஒரு பேச்சு ஓட்டம் அருமையாக இருக்கும் என்று கூறுகிறேன். அடுத்து உபரிச்சொல் கணக்கீட்டில் ஜெயபிரகாஷ் அவர்கள் என்பதை 15 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தியிருந்தார். வித்யாலட்சுமி அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள் என்பதை உபரிச்சொற்களை உபயோகித்ததாக நான் கணக்கீட்டில் எழுதி கொள்ளவில்லை. அனிதா அவர்கள் 15 முறைக்கு மேல் என்பதை உபயோகப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது இலக்கண குறிப்பிற்கு வருவோம். எச்சரிக்கை என்ற சொல் இதுவரை நம் சொல்வேந்தர் மன்ற 97 முறை நமக்கு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் அதிகமாக
கொடுக்கப்பட்ட சொல்லை உபயோகப்படுத்தியது இன்றுதான் என்று நான் நினைக்கிறேன். மன்னிக்கணும், பாக்யலட்சுமி அவர்கள் 10 முறையும், அஜித் அவர்கள் 2 முறையும், ஜெயபிரகாஷ் அவர்கள் 2 முறையும், வித்யாலட்சுமி அவர்கள் 7 முறையும், மோகன்ராஜ் அவர்கள் 7 முறையும், அனிதா அவர்கள் 4 முறையும், மாறன் அவர்கள் 4 முறையும் உபயோகித்திருந்தார்கள். ஆனால் அடுத்த முறை மிகவும் கடினமான ஒரு சொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த சொல் மட்டுமே கணக்கில் கொண்டால் கிட்டத்தட்ட 1 நிமிடம் இதற்கே வந்து விடுகிறது என்று நினைக்கிறேன். அனைவரும் உபயோகித்த இந்த சொல்லுக்கு மட்டும் நேரத்தை கணக்கிட்டு கொண்டால். அருமை. இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்ததாக நான் குறித்து கொள்ளவில்லை. அருமையாக அனைவருமே பேசினார்கள். சில பாக்யலட்சுமி அவர்கள் உபயோகித்த அதாவது உடனடி பேச்சில் திடீரென்று சில சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் வரும். 2 கைகள் 4 ஆனால் 4 வேளை 40 ஆகும் என்று சொன்னது அருமையாக இருந்தது, திடீரென்று கூறியது. அடுத்து விளைகிறேன் என்ற சொல்லை ஜெயபிரகாஷ் அவர்கள் உபயோகப்படுத்தியிருந்தார். அதை நாம் இன்று அதிகமாக உபயோகப்படுத்துவது கிடையாது. வித்யாலட்சுமி அவர்கள் வினா விடை, இதில் என்ன வினா விடை சாதாரண சொல் தானே, இதையன் குறித்து வைத்திருக்கிறாய் நீங்கள் என்று கேள்வி கேட்கலாம். கேள்வி என்பது கேட்பது, வினா என்பது, கேள்வி என்பது நாம் கேட்பது, அடுத்தவர் பேசுவதை நாம் கேட்பது. வினா என்பது நீங்கள் அடுத்தவரிடம் கேட்பது. இதுதான் வினாவிற்கும் கேள்விக்கும் உள்ள வேறுபாடு. வினா விடை என்று உபயோகப்படுத்தியிருந்தார். அலை நீளம் என்ற சொல் நன்றாக இருந்தது. வட்டத்தை வெட்டியது யார், தலைப்பே வேறுபட்ட தலைப்பாக இருந்தது, மோகன்ராஜ் அவர்கள் கொடுத்தது. மட்டுப்பட்டது தட்டுப்பட்டது, சந்தோஷம் தோஷம், இதே போல் சில சொற்றொடர்கள் உபயோகப்படுத்தியிருந்தார். பாக்யலட்சுமி அவர்கள் லகர லகர வேறுபாடு உங்களுக்கு வேகமாக பேசும் பொழுது குழப்பம் வருகிறது, அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி. நாம் திரும்ப திரும்ப ஒரு சொல் நம்மளுடைய நம்முடைய என்பது சரியான உபயோகம். அதே மாதிரி வணக்கங்கள், அதற்கு பன்மை வராது இலக்கணப்படி. ஏனால் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், மழைகள் மணல்கள் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுவது கிடையாது. ஆனால் என்ன முடியாததை நாம் கல்வி சேர்த்து உபயோகிப்பது இல்லை. வணக்கம் நன்றி என்று கூறினாலே அது சரி. இதுதான் என்னுடைய இலக்கண குறிப்பு மற்றும் உபரிச்சொல் கணக்கீடு. நன்றி. அடுத்து நான் அழைக்க இருப்பது வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை. வாருங்கள். வெற்றி கோப்பை. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். பல கூட்டங்களுக்கு முன்பு நம் சொல்வேந்தர் கண்ணன் அவர்கள் சொன்னது போல் இன்று நான் திரும்பவும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைய நெறியாளரான பாக்யலட்சுமி அவர்கள், மதிப்பீட்டாளரான பொது மதிப்பீட்டாளரான பாலா அவர்கள், உடனடி பேச்சின் தொகுப்பாளர் நெறியாளரான வித்யாலட்சுமி அவர்கள், குரல் சொன்ன வித்யாலட்சுமி அவர்கள், இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டலாகவும் இருந்த பாலா அவர்கள், இவர்களுடைய பணியில் நீங்கள் சிறந்ததாக கருதும் ஒரு பணியை ஒருவரை தேர்ந்தெடுத்தும் எனக்கு அனுப்பலாம். இப்போது தனிச்செய்தியில் அவர்களிலிருந்து ஒரு சிறந்த ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் என்றால் அதையும் நான் வெற்றி கோப்பையாக இன்று அறிவிக்கிறேன். என்னுடைய வாக்கை நான் இப்பொழுது செலுத்தி விடுகிறேன். பாலா அவர்கள் சொன்னது போல் பல கூட்டங்களுக்கு பிறகு இன்றுதான் சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதே இல்லை ஆனால் இன்றைய இந்த எச்சரிக்கை என்ற வார்த்தை வாழ்க்கையில் மறக்காது என்று நினைக்கிறேன். பல முறை நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டோம். நன்றி. என்னுடைய பொது மதிப்பீடை வழங்குவதற்கு முன் நான் இப்போது வெற்றி கோப்பை அறிவித்து விடுகிறேன். வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைக்கிறேன். நன்றி. இன்றைய சிறந்த திட்டமிட்ட பேச்சாளராக மோகன்ராஜ் அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நிறைய வாக்குகள் அவருக்கு. இன்று விருந்தினர் வாக்கு அளிக்கவில்லை என்று நினைக்கிறேன். அவரை தவிர்த்து அனைவருமே இன்று வாக்களித்திருக்கிறார். விருந்தினர் கூட வாக்களித்திருக்கிறார் உடனடி பேச்சிற்காக. அனைவருமே இன்று வாக்கு அளித்திருக்கிறார்கள். அது மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக இன்றைய உடனடி பேச்சில் வெற்றி பெற்ற இருவர் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அது பாகியலட்சுமி மற்றும் அனிதா அவர்களுக்கு உடனடி பேச்சிற்கு வெற்றி கோப்பை வழங்கப்படுகிறது. சிறந்த மதிப்பீட்டாளராக மாறன் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொதுவாக நடைபெற்ற நெறியாள்கை மற்றும் பொது மதிப்பீடு ஆகிய பணிகளில் பாலா அவர்களும் வித்யாலட்சுமி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை. பொது மதிப்பீடு இன்றைய கூட்டம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ ஒரு 2-3 நிமிடங்கள் தாமதாகவே ஆரம்பிக்கப்பட்டது. பேச்சாளர்கள் மிகவும் அருமையாக பேசினார்கள். தலைப்பு மிக அருமையான தலைப்பாக இருந்தது. இன்று இரு பேச்சுகளுடைய தலைப்புமே, ஒன்று புத்தகத்தை பற்றி, இன்னொன்று வட்டம் வெட்டியது யார் என்பதை பற்றி. அடுத்து 3வது கட்டமாக இன்றைய கற்பனை குதிரை மிக வேகமாக ஓட விட்டிருந்தார் வித்யாலட்சுமி அவர்கள். தடம் புரளவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அவரவர்கள் மனதில் தோன்றியதை தடம் புரளாமல் சரியாக தலைப்பிற்கு ஏற்ற மாதிரி பேசினார்கள். அதுவும் மிக அருமையாக இருந்தது. இரு பின்னூட்டமுமே மிக அருமையான பின்னூட்டமாக இருந்தது. என்னை நானே பாராட்டி கொள்வது நன்றாக இருக்காது. அதனால் அது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்ற ஒரு கதையாக மாறிவிடும். அதனால் அதை விட்டுவிட்டு இன்றைய வாக்குகளும் அனிதா சொல்வது போல் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றி இருக்கிறோம் என்று கூறி இன்றைய கூட்டத்தை நெறியாளர் பாகியலட்சுமி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் நெறியாளர் பாகியலட்சுமி அவர்களே. நன்றி பாலா. பல பணிகளை உங்கள் தோளில் ஏற்றி சிறப்பாக ஆற்றியுள்ளீர்கள். உங்களை நீங்களே பாராட்ட முடியாது, நாங்கள் பாராட்டலாம். இன்றைய எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், உபரி சொல்லை விட நீங்கள் கொடுத்த சொல்லின் பயன்பாட்டிற்கான கணக்கு அதிகமாக இருந்தது. அது கூடுதல் சிறப்பு மகிழ்ச்சி எனக்கு. மிக்க நன்றி. இன்றைய கூட்டத்தை பற்றி விருந்தினர் அவர்களுடைய பின்னூட்டத்தை கேட்கலாம். திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இன்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்று உங்களுடைய கருத்து. வணக்கம். வடார்மைக்க தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அருமையா பண்ணீங்க. மிக மிக சிறப்பாக இருந்தது. முதலில் பேசிய அஜித் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் மிக அருமையாக பேசினார்கள். மாறன் ஐயா சொன்ன மாதிரி மோகன்ராஜோட பேச்சு கன்னி பேச்சு அல்ல, அது மிகவும் அனுபவமான பேச்சு. அவர் அழகா பேசினாரு. அப்புறம் அதுக்கு பின்னூட்டம் கொடுத்த மாறன் அவர்களும் ஜெயபிரகாஷ் அவர்களும் அருமையான பின்னூட்டம் கொடுத்தார்கள். வித்யாலட்சுமி நிகழ்த்திய கவின்மிகு கற்பனை, அனைத்து கேள்விகளும் மிக அழகாக இருந்தது. அனைத்து பதில்களும் கற்பனைக்கான பதில்களும் மிக மிக அருமையாக இருந்தது. பாலா அவர்களின் இலக்கிய மிக மிக ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சு எவ்வளவு அப்படின்னு எண்ணிக்கைகள்லாம் அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. மிகவும் பாராட்டுகிறேன். ஆக மொத்தத்தில் இந்த நிகழ்வு மிக மிக சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனிதா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை எங்களுடைய உறுப்பினராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவ்வளவு எனக்கு பேச வராது, அதனால அவ்வளவு கொஞ்சம் கஷ்டம். அதனால விருந்தினராக இருந்து அவ்வளவு பேச்சு வராது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆதரவு இருக்கும், அனைவருக்கும் ஆதரவு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க பாக்கியலட்சுமி. நன்றிங்க. இன்றைய மைனிகர் மேடையை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இன்றைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சில முக்கிய அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும். இப்பொழுது நம்மளுடைய மன்றத்தின் தேர்தல் நாம் ஜூன் 3ஆம் தேதி என்று அறிவித்திருந்தோம். யாரும் அதற்கு இதுவரை செவிசாய்க்கவில்லை. மௌனம் சம்மதம் என்று எடுத்துக்கொண்டு அடுத்த 3ஆம் தேதியே தேர்தலை வைக்கலாம் என்று
நானே முடிவெடுத்து விட்டேன். யாரும் யாரும் மறுப்பு தெரிவிக்காததா? ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மௌனமே இருந்ததால் அதே சம்மதம் என்று எடுத்துக்கொண்டு விட்டேன். 3ஆம் தேதி நமக்கு தேர்தல். அனைத்து பொறுப்புகளுக்கும் தேர்தல் நடக்க உள்ளது. தலைவர், உபத்தலைவர் சேர்க்கை, உபத்தலைவர் பப்ளிக் ரிலேஷன் உடனடியாக இங்கு ஆங்கிலத்தில் வரவில்லை, தமிழில் வரவில்லை. செயலாளர், கருவூலர், சர்ஜென்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆகிய பொறுப்புகளுக்கு நமக்கு தேர்தல் நடைபெறும். அனைவரும் தேர்தலில் வாக்காளர்களாக கலந்து கொள்ள அது மட்டுமல்லாமல் தேர்தலில் போட்டியிட வேண்டும். அதை உங்களை ஒருவர் பரிந்துரைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பரிந்துரைக்க வேண்டும். தேர்தல் அலுவலராக நான் கண்ணன் சங்கர் அவர்களை கேட்டுள்ளேன். அவர் இசைவு தெரிவிக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. இல்லை என்றால் வித்யாலட்சுமி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறீர்களா? வித்யாலட்சுமி ஏற்றுக்கொண்டு விட்டார். கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டார். 3ஆம் தேதி நமது உறுப்பினர்களின் தேர்தல். யார் வேண்டுமானாலும் முன்மொழியலாம். அனைவரும் வழிமொழியலாம். தயாராக இருங்கள். யாரும் எதிர்பார்க்காமல் என்னை தலைவராக்கினார்கள். அதேபோல் யார் வேண்டாலும் தலைவராகலாம். தயாராக இருங்கள். அனைவரும் அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக வாருங்கள். நீங்கள் யாராவது அலுவலராக இருக்க விருப்பப்பட்டு அந்த நாளைக்கு வர முடியவில்லை என்றால் நீங்கள் தலைவரிடம் சொல்லிவிட்டால் உங்கள் பெயரில் நாங்கள் தேர்ந்தெடுத்து விடுவோம். வர முடியாமல் போனால் முன்மொழிவோம், வழிமொழிவோம். இதற்கு மௌனம் தானா? ஒரே அமைதி. எல்லோரும் வாயெடுத்து போய்விட்டார்கள். என்ன செய்வது? சின்சான் தான் அவங்க வருது. அமைதியோ அமைதி. அதனால பதில் தான் வரும். யார் அவரை ஒரு சில அவரே. அதனால் நம்ம இது பதிவை நிறுத்தி விடலாம் என்று நினைக்கிறேன் அல்லவா? இது அறிவிப்பு முடிந்து விட்டது. பதிவை